ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்கம்மா. விஜய் ஜெயிப்பாருமா? எங்க வேணாலும் விஜய் ஜெயிக்கிறாருமா. 234 தொகுதியில எந்த தொகுதியில வேணாலும் விஜய் ஜெயிக்கிறார். விஜயை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பதற்கான கேரண்டி கூட கிடையாது. கரெக்டாப்பா? அது விஜய்க்கே தெரியும் சார். எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அவங்க ஆதரவாளர்கள் விஜய் கையை காட்டிட்டு சிஎம் ஆகிட்டு வந்து உட்காந்துருவாரு, நாளைக்கு அடுத்த வாரமே கோட்டைக்கு போயிட்டு வந்து அவங்க ஆதரவாளர்கள் அப்படிதான் பேசுவாங்க. தேர்தல் உத்தி வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படிதான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சாதாரண ரசிகர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர்களுக்கு உங்களுக்கு தாவேக்காவின் பலம் தெரியாது, தாவேக்காவின் பலம் தெரியாதுன்றாங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம், தாவேக்காவின் பலம் தெரியாது, தாவேக்காவுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. 234 தொகுதிக்கு ஆளுக்கு எங்க போவீங்க? அந்த மரத்துல இது ஒருத்தர் குதிச்சார், ஒருத்தர் அவரு ஒரு தொகுதி, சேர தூக்கணும் ஒரு ஆள் தொகுதி, இப்படிதான் வேட்பாளர் போடுவீங்க நீங்க? எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் கூட எப்படிமா முடியும்? வெறுங்கையில முடம் போட முடியாது, புரிஞ்சுங்க. மும்முனை போட்டி என்று நம்ம காலையில பேசியிருந்தோம். பிற்பகலில் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில அனௌன்ஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு வந்து கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற என்னுடைய கருத்தில் இப்போது மாற்றம் இல்லை. 3% அல்லது 4% தொடங்கி இன்று 8% எட்டி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நான் மறுக்கவில்லை. இந்த 8% எப்படி சீட்டை கன்வெர்ட் ஆகும்? நீங்க இந்த தேர்தல் 12% வாங்குறீங்கன்னு நான் உங்களுக்கு தர்றேன். சீட்டை கன்வெர்ட் ஆகுமா? இந்த முறை வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெறலாம். சீமான் மட்டுமே தேர்தலில் ஒரு சீட்டை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ கூட அது மும்முனை போட்டு 4 மும்முனை போட்டு எப்படி சொல்லுவீங்க நான் கேட்கிறேன். மும்முனைங்கிறது உறுதியான மும்முனையில 4 முனைன்னு வச்சுக்கணும். நீங்க வந்து சீமான சேர்த்து தான் நீங்க பேசணும். பிகாஸ் இஸ் 8%. எஸ் எஸ் சீமான டிஸ்கவுண்ட் பண்றவங்க குறைந்த தனிப்பட்ட முறையில சீமான் மீது பகை உணர்ச்சி கொண்டவர்கள் அல்லது திமுகவோட கைகூலிகள். நீங்க சீமான டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு காரணம் அவர் சிங்கிள் டிஜிட்டுக்கு அவர் சீரியல் பிளேயர் இல்லைன்றீங்க, வெரி சீரியஸ் பிளேயர் இல்லைன்றீங்க. ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். லாஜிக்கலி அது கரெக்ட்னு வச்சுப்போம். விஜய் அன்டெஸ்டட். அப்ப அன்டெஸ்டட் வந்து சிங்கிள் டிஜிட் அன்டெஸ்டட் விட அதிகம். ரெண்டாவது விஜய்க்கு 20% வரைக்கும் அப் டு 20% இருக்கு. அதனால தான் நீ ஏத்துக்கிறியா? அதையாவது வெளிப்படையா சொல்லு. ஒரு மனிதன் வந்து தன்னை வித்துட்டான்னு வச்சுக்கோங்க, காசு வாங்கிட்டு வாழ்றதுன்னு முடிவு பண்ணா பத்திரிகை துறையில ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடும், மற்ற துறையில வேற டிஜிட்டல்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடும்.